படிப்பு வாசனை இல்லாட்டாலும் இந்த நாச்சிமுத்துக்கு உண்ட வார்த்தை கொடுத்தா அத தலைய கொடுத்து அவரு காப்பாத்துவோம் சம்பந்தி. நாம மாட்டு சந்தையில கைக்கு கை சைகைகளை பேசிக்கோம்ல, அதையே மாத்திக்கிறது இல்ல. என்ன இதைய மாத்த போறோம். ஆனா நீங்க மட்டும் கொடுத்த வார்த்தையை காப்பாத்தணும். உங்க பொண்ணுக்கும் என்னோட தம்பிக்கும் ஊர் ஜனங்க மத்தியில நிச்சயதார்த்தம் பண்ற அன்னைக்கே நீங்க எனக்கு தர வேண்டிய 5 லட்சம் ரூபாய் பாக்கிய பைசல் ஆயிட்டதுன்னு பத்திரத்தையே திருப்பி கொடுத்து போறோனுங்க என்ற அறிவுகட்ட முண்டம். நல்ல காரியம் பேசுறப்போ ஒத்தத்து தும்புற. இன்னொரு தும்பல் வரலைங்களே. ஆனா நம்ம அம்மனி வந்துடுச்சுங்க. அம்மனியா? நாளைக்கு இல்ல வாபடி, நாளைக்கு வரதா கடதாஸ் போட்டிருந்த. எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, உங்களை பாக்கணும்னு ஓடி வந்துட்டேன். தம்பி யாரு? இவரு என் கூட படிக்கிறாருப்பா. பேரு சொல்லுங்க. அருணாச்சலம். அப்படியா? என் கூட படிக்கிறாரு. படிப்புல இருந்து விளையாட்டு வரைக்கும் எல்லாத்துலயும் இவர்தான்ப்பா ஃபர்ஸ்ட். வெளிய சொல்லிக்கூடாத. காலேஜ்லயே நீதான் ஃபர்ஸ்ட்னு ஊர் ஊரு சொல்லிட்டு தெரிகிற. தம்பிய வீட்டுக்கு விருது கூட்டிட்டு வந்தியா? விருந்துக்கும் விரும்பியும் கூட்டிட்டு வந்திருக்கேன்பா. விரும்பினா? விரும்பின்னா விரும்பி, அதாவது நான் இவரை விரும்பி நீங்க எனக்கு இவரை கல்யாணம் செஞ்சு வைப்பீங்கன்னு கூட்டிட்டே வந்துட்டேன். அப்பா என்ன ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? படிக்காத இந்த அப்பன் எங்க ஒரு தற்கூரிய மாப்பிளையா கொண்டு வந்துடுவோம்னு பயந்துகிட்டு நீயே ஒரு படிச்சு மாப்பிளைய கொண்டு வந்துட்டியம்மா. பரவாயில்ல, மாப்பிள்ளை ரொம்ப கடைச்சு போய் வந்திருக்காரு. அவர் தங்கறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிடறேன். போம்மா, நீ போய் குளிச்சுட்டு வா. போ போமா போ. அப்ப நீங்க புறப்படுறது கெடாரி கண்ணு குட்டி விலை அதிகம் கொடுத்து வாங்கினாலும் பரவாயில்லன்னு ஒத்துக்கட்டுங்க. இப்ப என்னடான்னா அது எகிரி போயிடும் போல இருக்குங்களே. அது எப்படி? என் வீட்டு கண்ணுக்குட்டிக்கு உங்களை தவிர வேற எந்த பக்கத்தை போய் விலை கொடுத்து வாங்க முடியுங்கிற? கண்ணுக்குட்டி உங்களுக்கு தான். பயப்படாம போயிட்டு வாங்க. நீங்க தைரியமா போங்க. என்ற மாடிக்கா ஏனுங்க வாடங்க. யாருன்னு பாத்தியா? தெரியலங்க. நம்ம பாப்பாவுக்கு மாப்பிள்ளை இவர்தான்டா. என்னடா பூம்பூ மாடு தலையாட்டிக்கு நிக்கிற? கும்பிட்டுக்கோ. கும்பிடுங்க. ஒழுங்கா கும்பிட்டுக்கடா. இதெல்லாம் இங்க சர்வசாதாரணம். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. இந்த வீட்டு மாப்பிள்ளைன்னா என்னடா அர்த்தம்? நான் சேர்த்து வச்சிருக்க சொத்துக்கெல்லாம் இவர்தான் வாரிசுன்னு அர்த்தம். அல்பா இந்த சொத்துக்கு ஆசைப்பட்ட வந்திருக்காரு இல்லடா. நம்ம பாப்பா காதலுக்கு கட்டுப்பட்டு வந்திருக்காரு. கும்பிட்டுக்கோ கும்பிட்டு கும்பிடுங்க. பா நீங்க வாங்க மாப்பிள்ளை. இதான் உங்க ரூம். இங்கே தங்கிக்கலாம். விழா நல்லபடியா நடந்ததா? ஆமா, லலிதாவோட அம்மா அங்க வரதா சொன்னாங்களே, வந்தாங்களா? ஏன்பா பேச மாட்டேங்கிற? எனக்கு தலைய வலிக்குது, கொஞ்சம் தனியா இருக்க விடு. வேணி சூடான காபி. இந்த மாத்திரையை போட்டுட்டு காபியை குடி. கம் ஆன். அம்மம்மா, அம்மதான் தேய்ச்சி விடுறேன். தலைவலி தானே பறந்து போயிடும். ப்ளீஸ். என்னங்க, எனக்கு இப்ப தலைவலியே இல்ல. எல்லாம் சரியா போச்சு. மனக்குழப்பம் தான் அதிகமா இருக்கு. கொஞ்ச நேரம் நான் தனியா விடு. ஓகே, ரெஸ்ட் எடுத்துக்க. அப்பா, அவங்க அம்மா போன் பண்ணாங்கன்னு சொன்னீங்களா? ஆமா ஆமா, வேணி சம்பந்தி அம்மா போன் பண்ணாங்க. சம்பந்தி அம்மாவா? யாரது? நம்ம மாப்பிள்ளையோட அம்மா. அவங்க தான் போன் பண்ணாங்க. மாப்பிளைய பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. என்ன நாளைக்கு வீட்டுக்கு வான்னு சொன்னாங்கம்மா. நானும் வரேன்னு சொல்லிட்டேன். ஆனா அதுக்குள்ள அப்பா போனை புடுங்கி. கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ண மாப்பிள்ளை வீட்டுக்கு தனியா அனுப்ப முடியுமா? ஏதாவது தப்பு தண்டா நடந்து போச்சுன்னா? தாலி கட்டி முடியற வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏதாவது தப்பு தண்டா நடந்துச்சுன்னா என்னப்பா நீங்க அந்த விஷயத்துல உங்க மாப்பிள்ளை ரொம்ப ஒழுக்கமானவர்ப்பா. என்னடா படிக்கணும் வேணுமா? ஓ, மாப்பிள்ளை ரெடியா? என்ன மணிக்கா? ஏனுங்க, நான் சொன்னதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குதா? இருக்குங்க. வில்லு வண்டி ரெடியா இருக்கு, புறப்படுங்க. மாப்பிள்ளைய வில்லு வண்டி கட்டிக்கிட்டு தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, கரும்பு தோட்டம், வயக்காடு எல்லாத்தையும் நல்லா சுட்டி காமிக்கணும். என்ன? அப்ப நீங்க புறப்படுங்க. புறப்படு பாப்பா.
அரே வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க. என்ன சம்பந்திக்கிறீங்க? உங்க பொண்ணே அந்த பைய கூட அனுப்பிச்சு வைக்கிறீங்க. ஒண்ணுமே புரியலீங்களே. பேசாம கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் பண்ணுங்க. வர்ற ஆவணி மாசம் 3ஆம் தேதி முகூர்த்தத்துல உங்க தம்பி எங்க வரவழைக்க. கொஞ்சம் இப்படி வாங்க. நான் சொல்றபடி எல்லாம் நீங்க செய்யணும். அப்புறம் பாருங்க, படிச்சு பட்ட வாங்குற இந்த ஜோடி படிக்காத இந்த தற்குறிபைய போடுற திட்டத்துல என்ன ஆக போகுது பாருங்க. கண்ணால் காதல் உண்டாச்சு, கண்ணா மூச்சு என்றாச்சு, பொய்யாய் போகும் வாழ்க்கையுமே பொய்க்காலாட்டம் ஆச்சுதடா. கண்ணால் காதல் உண்டாச்சு, கண்ணா மூச்சு என்றாச்சு. காதலர் ஜோடி சிந்து படிக்க, காலையும் மாலையும் கண்டு ரசிக்க, ஊரையும் உறவையும் நம்பும் மனுஷன் ஆதையை மாத்த நாள் பார்த்தான். போகிற போக்கில் விட்டு பிடித்து காதலை கனவாய் செய்ய நினைத்தான். ஏடுகள் ஏதும் படித்ததில்லை, சாகசம் பேசி நடித்தானே. சொன்னாரே ஒரு சேதி, மண்மேலே பொது நீதி, கொண்டாலும் புது நேசம், ஒப்பாது பந்த பாசம். பெண்ணாசை வீண் மண்ணாசை என்னாலும் வேண்டாம். கண்ணால் காதல் உண்டாச்சு, கண்ணா மூச்சு என்றாச்சு, பொய்யாய் போகும் வாழ்க்கையுமே பொய்க்காலாட்டம் ஆச்சுதடா. கண்ணால் காதல் உண்டாச்சு, கண்ணா மூச்சு என்றாச்சு. மொத்தம் எவ்வளவு மாப்பிள்ள இருக்கு? நெல்ல போலாம் சொத்து பத்தெல்லாம் சேர்த்து மொத்தம் 35,75,000 ரூபாய். இது நம்ம சொத்து மேல உள்ள இன்னைக்கு கவர்மெண்ட் ரேட்டு. இதுக்கு மேல 5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. நாச்சிமுத்து கவுண்டர் யாருதே? ராயப்ப கவுண்டர் வைக்கல் ராமாச்சாரிக்காக அவர் நம்பி ரங்காச்சாரியா வந்திருக்க. கோர்ட் ஆர்டர் அமீனா சகிதம். 5 லட்சம் ரூபாய் கடன் சொன்னல, அதுக்கு ஆள் வந்திருக்கு. ஐயா ரங்காச்சாரி, உண்மையை கேஸ்ல வைக்கலாம் வச்சதுக்கு தோத்துட்டியாமே. நாம பணம் வாங்கினது வாஸ்தவம்னு ப்ரூஃப் ஆயிடுதோ, நீர் பணத்தை கொடுக்கலங்கிறது வாஸ்தவம்னு ப்ரூஃப் ஆயிடுதோ, அப்புறம் எப்படி கேஸ் ஜெயிக்கும்? எண்ணி 48 மணி நேரத்துக்குள்ள பணத்தை கட்டலன்னா ஜப்தின்னு கோர்ட்ல தீர்ப்பாயிடுது. நீங்க பணத்தை 48 மணி நேரத்துல கட்ட மாட்டேங்கிற நம்பிக்கையோட அமீனாவையும் கோர்ட்ல இருந்து அழைச்சிட்டு வந்திருக்கிறான் நம்ம ராயப்ப கவுண்டர். இந்த ஜப்தியை தடுத்து நிறுத்த ஏதாவது வழி உண்டா? உண்டு. நீர் உண்மை பொண்ண நம்ம ராயப்ப கவுண்டர் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா கேஸ வாபஸ் வாங்கிட்டு கடன் பத்திரத்தையே திரும்ப கொடுக்கிறா இவர் சொல்றார். நீர் என்ன சொல்றீர்? அதபடியா ராமர் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்திங்கிற மாதிரி என் பொண்ணு யார் மேல ஆசைப்படுதோ அவன் தாயா எனக்கு மாப்பிள்ளை. ஆமா, இத கோர்ட் மூலமா தடுத்து நிறுத்த ஏதாவது வழி உண்டா? உண்டு. அப்படி முதல்ல கோர்ட்ல ஒரு 50% பணத்தை கட்டி மேல் கோர்ட்டுக்கு போற சாக்குல ஜப்திக்கு ஸ்டே வாங்கணும். ஆனா ஜப்தி டைம் 48 மணி நேரம் முடியறதுக்குள்ள கோர்ட்ல பணத்தை கட்டி ஆகணும். நாளைக்கே பணத்தை கொடுத்து அனுப்புறேன். காலம்பர கோர்ட்ல கட்டுறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணு. ஓ பேஷா. ரெண்டு லட்சம் சரியா இருக்கு. பொட்டிய பொட்டிங்க மாப்பிள்ள. சொன்னதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்க மாப்பிள்ள. கூட்டு ரோட்ல போய் பஸ் ஏறி ஜமீன்தார் பாளையம் போய் இறங்குங்க. பக்கத்திலேயே ரயில்வே ஸ்டேஷன். பட்னம் போறீங்க. வக்கீலோட பணத்தை கொண்டு கட்டிட்டு நீங்க அப்படியே ஊருக்கு போங்க. போய் உங்க அம்மா அப்புறம் சொந்தக்காரங்க எல்லாரையும் அழைச்சுக்கிட்டு நேரம் இங்க வர்றீங்க. வர்ற ஆவணி மாசம் 3ஆம் தேதி கல்யாணம். புரிஞ்சுதா? கண்ணால் காதல் உண்டாச்சு, கண்ணா மூச்சு என்றாச்சு, பொய்யாய் போகும் வாழ்க்கையுமே பொய்க்காலாட்டம் ஆச்சுதடா. கண்ணால் காதல் உண்டாச்சு, கண்ணா மூச்சு என்றாச்சு.
கண்ணால் காதல் உண்டாச்சு கண்ணா மூச்சு என்றாச்சு பொய்யாய் போகும் வாழ்க்கையுமே பொய்க்காலாட்டம் மாச்சுதடா கண்ணால் காதல் உண்டாச்சு கண்ணா மூச்சு என்றாச்சு போய் ராஜ்யம் கவுண்டர வக்கீலா வாங்க வாங்க கோர்ட்ல பணம் எல்லாம் கட்டியாச்சா? இது நான் கேட்க வேண்டிய கேள்வி. கோர்ட் விவகாரத்திலே விளையாட்டு பண்றது சொன்னபடி பணத்தை கொடுத்து போனாமோ? என்ன சார் இது? மிஸ்டர் அருணாச்சலத்துக்கிட்ட பணம் கொடுத்தமிச்சு 3 நாள் ஆகுதுங்களே. அம்மணி, அருணாச்சலமும் வரல, ஒருநாச்சலமும் வரல. அந்த ராயப்ப கவுண்டர் எந்த நேரமும் ஜப்திக்காக இங்கு வரலாம். மாப்பிள்ள ரொம்ப தங்கமா இருப்பா. அவர் மேல சந்தேகப்படுறது மகா பாவம். ஏமா அட்ரஸ் இருந்தா கொடுமா, நான் போய் பார்த்துட்டு வர்றேன். மாப்பிளோட வீடு அட்ரஸ் சரியா தெரியாதேப்பா. ஆனா அவர் வீடு தெரிஞ்ச ஒரு பையனோட அட்ரஸ் என்கிட்ட இருக்கு. நான் அதை கொடுக்குறேன். அதை எப்படியா தேடி கண்டுபிடிச்சிருங்கப்பா பிளீஸ். இத வந்துடுறேன். ஆணையும் பெண்ணையும் சேர்த்து படைத்தான் ஆண்டவன் காதலை நெஞ்சில் விதைத்தான் ஆணவக்காரன் கண்டு கோதித்தான் ஆணையும் பெண்ணையும் ஏன் பிரித்தான் சோதனையானது நல்ல மனது வாழ்க்கையில் வேதனை தீராது பாமரம் தானே இந்த சகுனி நாடக மேடை பார்த்தானே கண்ணால் காதல் உண்டாச்சு கண்ணா மூச்சு என்றாச்சு பொய்யாய் போகும் வாழ்க்கையுமே பொய்க்காலாட்டம் ஆச்சுதடா கண்ணால் காதல் உண்டாச்சு கண்ணா மூச்சு என்றாச்சு போய் வக்கீல் கவுண்டர், வீட்டு ஜப்தி பண்ண கோர்ட்ல டிகிரி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். தானா வெளியே போனா நல்லது. அப்படி இல்ல தானாக்காரன் வந்து தள்ளுனாத்தான் வெளியே போவாரான்னு கேட்டு சொல்லுங்க. எவன்டா என்ற விட்டு விட்டு வெளியே போய் சும்மா இருங்க. கோர்ட் ஆர்டரை மதிக்கணும்பா. மதிக்கலைன்னா அது பெரிய குத்தம்பா. கம்பி எண்ண வேண்டி வரும். மாமா, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். உங்களுக்கு உண்மையிலே இந்த வீடு வேணுமா இல்ல வெறும் வீம்புக்காக இப்படி எல்லாம் செய்யறீங்களா மாமா? வீடு நம்ம பெரிய வீடு, வீம்புக்குத்தான் செய்யறேன். உங்க அப்பா என்னமோ பெரிய நாணயத்த மாதிரி வெளியே பேசிக்கிட்டு இருந்தாரு. அந்த நாணயத்தை எல்லாம் காத்துல பற கூட்டுட்டு உன்னை வேற யாருக்கோ கல்யாணம் செஞ்சு கொடுக்க போறாராம். மாமா, எங்க அப்பா ஒண்ணு சொல்லாதீங்க. தப்பெல்லாம் என்னதுதான். எங்க மான மரியாதை காப்பாத்துங்க மாமா. அப்பா, நாணயம் இல்லாத ஒருத்தரை நம்பி நான் மோசம் போயிட்டு என்ன மன்னிச்சிருங்க. நீங்க யார சொல்றீங்களோ நான் அவரே கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணத்துக்கு எல்லாம் ஏற்பாடு செய்யுங்க. கல்யாண களை தேடி கண்டாச்சு புது ஜோடி பல்லாண்டு பலர் கூற கொட்டாதோ கெட்டி மேளம் பெண்ணோடு ஆண் யாரல்வே தெய்வம் தான் சேர்க்கும். சொல்றேன், கவுண்டர் பொண்ணு அம்மனிக்கும் அந்த ராயப்ப கவுண்டர் தம்பிக்கும் கல்யாணம் முடிஞ்சு போச்சு. பாவண்டா இந்த ஆளு. இந்த ஆளை இது வரைக்கும் தீர்த்து கட்டாம உயிரோட வச்சிருக்கிறத புண்ணியம்னு சொல்லு. அது சரி, நம்ம அம்மனி கிருஷ்ணவேணி இந்த கல்யாணத்துக்கு எப்படி ஒத்துக்குச்சு? காதலிச்சவன் 2 லட்சத்தோட ஓடிட்டான்னு நம்ம அம்மனி நம்புற மாதிரி கதையை கட்டிட்டாரு கவுண்டரு. அப்புறம் என்ன, ஐயா நினைச்ச மாதிரி கதை முடிஞ்சு போச்சு. படிக்காதவன் எங்க அப்பா நடத்தின நாடகத்துல படிச்சு பட்டம் பெற்ற நம்மளே ஏமாந்து போயிட்டோம். பிரசவத்துக்காக தாய் வீட்டுக்கு வந்த போதுதான் நடந்ததெல்லாம் எங்க அப்பா நடத்தின நாடகம்னு தெரிஞ்சிச்சு. என்ன செய்ய முடியும்? அந்த நேரத்துல மனசுல ஏற்பட்ட வேதனை
பிரசவ வேதனையே மறக்கடிச்சிருச்சு. நாளாவட்டத்துல நானும் சராசரி பொம்பளை ஆயிட்டேன். சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்ட கணவர் அவர்தான் நினைச்சு நானும் பழகிட்டேன். கடவுள் தயவால அவரும் நல்லவராவே இருந்துட்டார். ஆனா ஒண்ணு, இது வரைக்கும் நம்ம பழைய உறவை பத்தி அவர்கிட்ட எதுவும் சொல்லல. நடந்த எதுவும் அவருக்கு தெரியாது. ஓகே, நடந்ததை மறந்துட்டு இனிமே நடக்க வேண்டியதை பத்தி பேசுவோம். என்னத்த பேச, இந்த மாதிரி லட்சத்துல ஒருத்தர் கூட நடக்காதுங்களே. தாய் விரும்பின ஒருத்தரே மகளும். ஐயோ, ஆனா நான் லலிதாவை ஒருபோதும் அப்படி நினைச்சதில்லை. எனக்கு தெரியுங்க. தற்கொலை முயற்சியில ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா கிடந்து அவளை காப்பாத்துறதுக்காகத்தான் எங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்க. இப்ப என் மகன் தெரிஞ்சு போச்சே, என்ன செய்ய போறீங்க? உன்னை வேறொருத்தர் மனைவியா நினைக்கவும் மதிக்கவும் பழக்கப்பட்ட எனக்கு லலிதாவை வேறொருத்தர் மகளா நினைக்க முடியல கிருஷ்ணா. ஐம் சாரி மிஸ்ஸஸ் ராமநாதன். இப்போ இந்த உறவுக்கு முற்றுப்புள்ளி வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அது மாத்திரம் இல்ல, இன்னொரு விஷயம். எந்த காரணத்தை கொண்டும் நம்ம விஷயம் வெளியே தெரியவே கூடாது. ஏன் சொல்றேன்னா, சிறு வயசுல நமக்குள்ள ஏற்பட்ட உறவு மனசுல அவ்வளவுதான். அந்த புனிதம் இப்ப யாருக்குமே புரியாது. அதுக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு அசிங்கமா பேசிடுவாங்க. இப்போ நான் பழைய கிருஷ்ணவேணி இல்லை. இப்போ ஒரு குடும்ப தலைவி, ஒரு தாய், சமூகத்தில் அந்தஸ்து இருக்கிற ஒரு பெரிய மனுஷி. தயவு செஞ்சு நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கங்க. எந்த காரணத்தை கொண்டும் இந்த விஷயம் வெளியே தெரியவே கூடாது. தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். நம்ம பழைய உறவு ஏற்கனவே புதஞ்சு போனது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது வெளியே வராது. அதே சமயத்துல பிடிவாதத்தினால தற்கொலை வரைக்கும் போயிட்டு லலிதா மறந்துடுன்னு சொன்னா மறுபடியும் தற்கொலைக்கு முயற்சி பண்ணுவா. எப்படி தன் மனசுல என்ன குடி வச்சாலோ அதே மாதிரி அவளே தன் மனசுல இருந்து என்னை எடுத்து வெளியேறியணும். அதுக்கான சூழ்நிலை உருவாக்கணும். சூழ்நிலை உருவாக்குறதுக்காக உங்க வயிறை நீங்க பணைய வச்சிட மாட்டீங்களே? சேச்சா, தற்கொலைங்க செயலையே வெறுக்கிறவனா? அப்படி செஞ்சுட்டா மட்டும் லலிதாவோட பிரச்சனை தீர்ந்து போயிடுமா? தீராது. என்னையே நினைச்சுக்கிட்டு இத்தனை வருஷம் நீங்க தனிமையில வாழ்ந்த மாதிரி உங்களையே நினைச்சுக்கிட்டு அவளும் தன் வாழ்க்கையை வீணாக்கிக்குவா. ஏன் சுமையெல்லாம் இப்போ நான் உங்க தலையில சுமத்திட்டேனா? சுமையா? பொருளே இல்லாத என் வாழ்க்கையில ஒரு பொறுப்பு. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வரேன் அருணாச்சலம். ஓ, நான் புறப்படுறேன் மிஸ்டர் அருண். அம்மா, இவங்க லலிதாவோட அம்மா. அடடே, நம்ம சம்பந்தி அம்மா. சும்மாவே பேசி அனுப்பியே. வாங்க சாப்பிட்டு போலாம். அது வீட்டுல விருந்தாளிங்க எல்லாம் வந்திருக்காங்க, நான் போகணும். முதல்ல வீட்டுக்கு வந்துட்டு ஒண்ணும் சாப்பிடாம போறீங்களே? என்னம்மா அது, அர்ஜென்ட்டா போகணும்னு சொல்றாங்க. நீங்க புறப்படுங்க. வரேங்க, தப்பா நினைக்காதீங்க. இன்னொரு நாளைக்கு வந்து கண்டிப்பா சாப்பிடுறேன். பரவாயில்லைங்க, போயிட்டு வாங்க. நீ அந்த பக்கமே போட்டுட்டு மெதுவா மெதுவா வீலி அத போட்டுட்டு இருக்கல, சும்மா தொலை பேசிக்கிட்டு. சரிம்மா, போட்டு அதுதான் வெளியில எல்லாம் வருது பாரு. எங்க மம்மி வராங்கடி, கேட்டு பாரு. லல்லி கார உள்ள விடவனான்னு சொல்லிச்சு. ஏன் லல்லிக்கு கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்க, மாமியார காக்கா பிடிக்கணும் இல்ல, அதனால கோலம் போட்டு காத்துக்குது. நான் சொல்ற போய் கேட்டு பாரு, போ. யோ கோபால், காரை உள்ள விட வேணாம்னு சொன்னேன்ல, என்னையா நீ? மம்மி 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 ஸ்டாப், மம்மி இல்ல மம்மி. என்ன மம்மி நீங்க கோலத்தெல்லாம் அழிச்சிட்டீங்களே? என்ன வேண்டியது?
காலையில இருந்து அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு கோலம் போட்டுட்டு இருக்கா, அது மேலேயே காரை ஏத்திட்டியே. அழியிற கோலத்தை தானே உங்க பொண்ணு போட்டிருக்கா, அதனால தான் நானே அதை அழிச்சிட்டேன். என்ன ரொம்ப சூடா இருக்க? லேடிஸ்ல போயிட்டு வரியா? வேணி, நான் ஒருத்தனே உட்கார்ந்து கல்யாணத்துக்கு அடுத்தடுத்து என்ன செய்யணும் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். அடுத்தது நாம என்ன செய்ய போறோம் தெரியுமா? பொண்ணுக்கு வேற ஒரு மாப்பிளைய பாருங்க. வேற மாப்பிளையா? பி சீரியஸ். நான் சீரியஸா தான் சொல்றேன். நம்ம பொண்ணுக்கு இந்த ப்ரொஃபசர் மாப்பிளை வேண்டாம். எனக்கு அவர் கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. மாப்பிளைய நீ முதல்ல சந்திச்ச போதே உன் ரியாக்ஷன் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன்னுடைய குழப்பம், தலைவலி இதெல்லாம் எனக்கு புரியுது. ஏன்னா லலிதா முதல்ல அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன போது உன் நிலைமையில தான் நானும் இருந்தேன். ஆனா அவளுடைய தற்கொலை முயற்சி, பிடிவாதம் இதெல்லாம் என்னுடைய எண்ணத்தை மாத்திடுச்சு. வேணி, லலிதா நம்முடைய பொண்ணுதான். இருந்தாலும் அவளுடைய வாழ்க்கை அவ இஷ்டப்படிதான் அமையணும். ப்ளீஸ், இந்த விஷயத்துல தயவு செஞ்சு நான் சொல்றது நீ. இந்த விஷயத்துல இனிமே நீ எதுவும் பேச வேண்டாம். வேணி, புள்ளிகளுக்கு வளைஞ்சு கோடு போட்டாதான் அது கோலம். புள்ளிய பத்தி கவலைப்படாம கோடு போட்டா அது கோலமா இருக்காது, அலங்கோலம் ஆயிடும். அதே மாதிரிதான் வாழ்க்கையும். இங்க நாம புள்ளைங்களுக்கு வளைஞ்சு கொடுக்கணும். இத பாரு, நீ என்னதான் சொன்னாலும் அவர்தான் நம்ம வீட்டு மாப்பிள்ளை. இந்த கல்யாணத்துக்கு உன்னால எந்த இடையூறும் வரக்கூடாது. தட்ஸ் ஆல். மாணவ மணிகளே, என்ன ரகசியம்? நம்ம உறவு பழையபடி நீடிக்கணும்னா எப்பவுமே நாங்க உங்களுக்கு மாமூல் சிகரெட் கொடுக்கணும்னா, நிம்பளுக்கு நம்ம வட்டிக்கு மேல வட்டி கொடுக்கணும்னா, வழக்கம் போல நாங்க உங்களுக்கு ரேஸ் டிப்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னா, மங்காத்தாவில நிம்பளை சேர்த்துக்கணும்னா, நாம இப்ப எல்லாரும் டிஃபன் பண்ண போறோம். தாராளமா போகலாம், உங்க செலவுல. அடே, ஏன் செலவுலையா? வாத்தியாருக்கு கிடைக்கிற சம்பளமே 2 நாள் செலவுக்கு தான். அது கூட நான் கையெழுத்து போட்டோன்னு என் மகன் மணிமேல வாங்கிட்டு போயிடுறா. இன்னைக்கு தேதியோ 24. எப்படா என் கையில இருக்கும்? இதோ பாரு சார், எனக்கு கைரேகை எல்லாம் பார்க்க தெரியாது. அதுவும் இல்ல சார், நிம்பளுக்கு பணம் வேணும்னா நம்ம மேலே மேலே தரா. நிம்பல் பொண்ணு மணிமேகலை கேட்டு வாங்கிக்கலாம். டேய் மணிமேகலை, சாரோட பொண்ணு. என்னடா குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்றீங்க? சிவக்குழந்து பெத்த மறிக்குழந்தோடு சொல்ல வேண்டாம் சார். அப்படியா? என் மேலே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. டேய், வாத்தியார் பொண்ண வாய்க்கு வந்தபடி எல்லாம் திட்டாதீங்க, அப்புறம் உங்க குட்டிகளை உழைச்சிருவேன். உங்க அப்பா அம்மா. ஓ வாங்க வாங்க. அம்மா, அவங்க வந்திருக்காங்க. யாருப்பா? சம்மதியம்மா, உட்காருங்க. நீங்க உட்காருங்க. கையோட ஐயரை கூட்டு வந்திருக்கேன். ஊர்த்தால பாத்துருவோம். அப்படியா? குடிக்க ஏதாவது கொண்டாரு. இனிமே இந்த வீட்டுல அந்த வேலையெல்லாம் லலிதா தான் கவனிக்கணும். ஓகே, உள்ள போய் குடிக்கிறத ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வா. ஓகே டாடி. ஓகே. ராமசாமி, அடுத்து வர நல்ல முகூர்த்தத்தெல்லாம் சொல்லுங்க பாப்போம். வைகாசி 19 ஒரு முகூர்த்தம், அப்புறம் 26 ஒண்ணு, ஆணி 3 ஒண்ணு, அப்புறம் நீ 15 வருஷத்துக்கு சொல்லி போல இருக்கு. இந்த பாருங்க, இந்த 3 முகூர்த்தத்துல உங்களுக்கு மாப்பிளைக்கும் எந்த முகூர்த்தம் சூட் ஆகும்? நகை நட்டு வாங்க 4 வேணும். ஆவணி 3ஆம் தேதி வச்சுக்கலாமா? இத பாருங்க, நகை நட்டு சாமான் செட்டு இத பத்தி நீங்க கவலைப்பட கூடாது. அதெல்லாம் நான் வாங்கிடுவேன், என் பொறுப்பு. கல்யாண செலவெல்லாம் என்னது? சம்பந்தியம்மா, ஆணி மாசம் முகூர்த்தம் வச்சுக்கிறதுல ஒரு முக்கியமான விசேஷம் இருக்கு. உங்களுக்கு புரியுதோ? புரியலையே. வேணி, உனக்கு புரியுமே? எனக்கு ஒண்ணும் புரியல. உனக்கு எதுதான் புரிஞ்சது? மாப்பிள்ள உங்களுக்கு வேணாம். ராமசாமி, உங்களுக்காவது புரியுதா? நேக்கும் புரியல. ஓ, இத பாருங்கண்ணே, ஆணிக்கு அப்புறம் ஆடி வருது. ஆமா, ஆடி. என்ன தாடி? ஆடி மாசம் மாப்பிள்ள பொண்ணை தேடி வரக்கூடாது. ஆமா, நேக்கு இப்பதான் புரியுது. உனக்கு எல்லாமே லேட்டா தான் புரியுது. சம்மதியம்மா, வைகாசி மாசத்துல கல்யாணத்தை முடிவுனா ஆடி மாசம் மாப்பிள்ளை பொண்ணை சேர்த்து வச்சு ஆடி மாசம் பிரிச்சிடலாம். சரி, வைகாசி 19 வச்சுக்கலாம். வெரி குட். சம்பந்தியம்மா ஒண்ணும் பேசலையே. அதான் அவர் பேசுறாரு, நடுவுல நான் என்ன? அவ எப்பவுமே அப்படித்தான். நான் கீச்ச கொட்ட தாண்ட மாட்டான். முதல்ல இவரு குடுமா? இல்ல, நேக்கு வேண்டாம். அப்ப ராமசாமி என்ன செய்றீங்கன்னா, 19ஆம் தேதி வைகாசி மாசம் நாழிகை லக்னம் எல்லாம் பார்த்துட்டு என்ன வீட்டுல வந்து பாரு. சரி, அப்ப நான் கிளம்புறேன். என்னம்மா, உன் புடவகாரம் சொல்லிட்டியா? ஏங்க, என் பட்டு புடவை எந்த கலர்ல எடுக்கலாம்? நீ கட்டிக்கு போக நீயே செலக்ட் பண்ணிக்க. எனக்கு என்ன வேணும்னு நான் பாத்துக்கிறேன். அப்ப மாப்பிள்ள, ட்ரெஸ் எடுக்க எப்ப வரீங்க? எல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டு உங்களை ஆபீஸ்ல வந்து சந்திக்கிறேன்.